அண்ணி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க? காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல. வாங்க அண்ணி, சாப்பிடலாம். எங்க மங்க, மனசுல நிம்மதி இருந்தா தானே சாப்பிட தோணும். இந்த கிரிஜா நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறாளே. இதுக்குதான் சொன்னேன், இதே தெருவுல வீடு பாக்காதீங்க பாக்காதீங்கன்னு. இப்ப பாரு, வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஏதோ பெருசா வாழல, ஏதோ சாதாரண வீட்டுல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது கூட அவளால பொறுக்க முடியல. என்ன பண்றது? அத்தை, நாம கண் காணாத இடத்துக்கு போய் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தாலும் அவங்க நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு நாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்படி ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும். அதனால இங்கேயே இருந்து அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஈசு சொல்றது சரிதாம்மா. நம்ம இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு எங்கேயும் போக வேணாமா. நம்ம முதலையே பேசி முடிவெடுத்த மாதிரி நம்ம இங்க இருக்கிறது தான் அபிக்கும் நல்லதுமா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு தடவை கிரிஜாவும் சம்பத்தும் ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். அண்ணி, அதான் மாப்பிள்ளையும் ஈஸ்வரியும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன்னு நீங்க கவலைப்படுறீங்க? சரி அம்மா, 2 பேரும் எங்க வெளியில போயிருந்தீங்க? ரொம்ப நேரமா ஆளை காணும். அது ஒண்ணும் இல்லம்மா, நீ கொசுக்கடியில சரியா தூங்க மாட்டேங்கிறல்ல, அதான் உனக்காக கொசு வலை வாங்கிட்டு வந்திருக்கேன். கொசு வலை? ஆமாம்மா. இதாங்க கட்டு. கொடுங்க மாப்பிள்ள. என்ன ஈஸ்வரி, எனக்கு எதுக்கு இந்த கொசு வலையெல்லாம்? நேத்து நைட்டு நீங்க ஒரு பொட்டு கூட தூங்கலல்ல, இன்னைக்காவது நீங்க நல்லபடியா நிம்மதியா தூங்கணும் தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். அது சரி, எல்லாரும் இதே கொசுக்கடியில தானே தூங்குறீங்க. நானும் அதுக்கு பழகிக்கிறேன். கஷ்டத்துல இருந்து வெளியே வர பாக்கணுமே தவிர அதை பழகிக்க கூடாது. என்ன இருந்தாலும் மத்தவங்களை எல்லாம் அப்படியே படுக்க போட்டுட்டு நான் மட்டும் எப்படிமா? அண்ணி, எனக்கு நீங்க தான் அண்ணி முக்கியம். நீங்க கஷ்டப்படுறத பார்த்துதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க நிம்மதியா தூங்குனா அதை பார்த்து நான் சந்தோஷமா தூங்குவேன். அம்மா, உங்க வசந்த மாளிகை ரெடி, உள்ள வாங்கம்மா. போமா.